வெல்கம் டு சுவையும் ஆரோக்கியமும் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா புதினா சட்னி அப்புறம் தக்காளி சாதம். ஃபஸ்ட்டு புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். பேன் வச்சுக்கணும், பருப்பு கொஞ்சம் போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கணும். இது கூட கார்லிக் ஒரு 10 சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 10, சீரகம் கொஞ்சம் சேர்த்து ஃப்ரை பண்ணணும். கருவேப்பிலை 4 போட்டுக்கணும். 4 இருக்கு, அது அப்படியே முழுசாக போட்டுக்கணும். இப்போ நம்ம புதினா எல்லாம் சேர்த்துக்கணும். நல்லா எல்லாம் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் புளி இருக்குது, அந்த புளியும் போட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த உளுந்தம்பருப்பையும் சேர்த்து கொஞ்ச நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணி அதை நல்லா வச்சிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி தக்காளி சாதம் பண்ணிக்கணும். அது குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பட்டை லவங்கம் சேர்த்துக்கணும். ஒரு இலை இது கூட ஆனியன் கட் பண்ணி ஒரு பெரிய ஆனியன், கருவேப்பிலை, புதினா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன். ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு அதே ஆனியன் நல்லா வணங்காட்டும் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதே மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, ஒரு 5 மினிட்ஸ் தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இப்போ இது ஓரளவுக்கு வணங்கிட்டு இது கூட மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கோம். அதனால் தோலோட இந்த சைஸ்க்கு கட் பண்ணி
ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு மசாலாலாம் குக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வாட்டர் ஒரு 2 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக புதினாவும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிட்டு இப்போ சுவையான உருளைக்கிழங்கு தக்காளி சாதமும் புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.